ஓம் சக்தி. சக்தியில் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சக்தியில ஒரு முறை நாங்க தஞ்சாவூர் சுற்றுப்பயணம் அம்மா கூட போனோம். அப்படி போகும்பொழுது கடைசியா அம்மாவுடைய தோட்டமான அந்த விழுப்புரத்து பக்கத்தால் இருக்கு, நம்ம கரும்பூரா சொல்லுவாங்க. அங்க கடைசி பாயிண்ட் அதானுங்க. அங்க சாயந்தரம் எல்லாத்துக்கும் ஈவினிங் டிஃபன் முடிஞ்சு அப்புறம் எல்லாரும் அம்மா சேருக்கு கீழே சுத்தி உட்காந்துக்கிட்டா. அம்மா அவர்கள் சேர்ல உட்காந்தாங்க. உட்காந்து எங்களை எல்லாம் ஒரு பார்த்து, எப்படியோ உங்க அருளால நான் நல்ல முறையில சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னாங்க. நாங்களா அம்மாம்மா உங்க அருளால நாங்கெல்லாம் கூட வந்தோம். ஏன் நான் சொன்ன தப்பு? உம்மோட உடம்புலயுமே ஆன்மா இருக்குதுல்ல, ஆன்மா தான் அம்மா. நான் என்னுடைய ஆன்மாவை தட்டி தட்டி எழுப்பி நான் யாருன்னு கேட்டு நான் அடிகளாரானேன். அதே மாதிரி நீயும் கேட்டா நீயும் அம்மாவாகலாம், நீ அதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் பொழுதே அப்பெல்லாம் இப்படி ஒரு மணி நேரமா பேசுவாங்க. அம்மா உலக நடப்புகள் பல விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படி சொல்லி கரண்ட் போயிடுச்சு. அவ்வளவுதான். உடனே நம்ம சக்தி இல்ல, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் அடுத்த ஒரு நிமிஷத்துல மறுபடியும் கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னாங்க. இத மாதிரி கரண்ட் போக கரண்ட் வர இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தது. அப்பதான் நான் அம்மாவுடைய காலடியில உட்காந்துட்டு இருக்கிறோம், நானும் என் நண்பர்களும். அப்ப கவனிச்சு பார்க்கும் பொழுது அம்மா கைய கீழே போட்டாங்கன்னா வலது கைய கரண்ட் போயிருது. அந்த கையை நிமித்துனாங்கன்னா வலது கைய அது உள்ளங்க ஆசிரியர் மரமா நிமித்துனாங்கன்னா கரண்ட் வந்துடுது. சித்தாடல். ஆனா உண்மையிலேயே கரண்ட் போயிருச்சு அந்த ஏரியா முழுவதும். உடனே நாங்க தான் அம்மா சித்தாடல் பண்றீங்க அப்படி சத்தம் போட்டேன். உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டே அந்த தன்னுடைய கைய இப்படி நிமித்துனாங்க. இப்ப போன கரண்ட் வந்தது, ஆனா ஒழுங்கா அறியாம பிளிங்க் ஆயிட்டே இருந்தது. உடனே அம்மா அப்படின்னு ஒரு அதட்டினாங்க. 6 செகண்ட் நல்லா பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்களை பார்த்து, ஏன்டா சித்தாடல் பண்ணாத அம்மா, இல்லைன்னா சும்மா ஏண்டா அப்படிங்கிறாங்க. அடுத்த சக்தியில அந்த சுற்றுப்பயணத்துல ஒரு 70 கார் இருக்கு. எல்லா கார் வரிசையா வெளியே வரும். நாங்க வேணும்னே பின்னால தலங்கிக்கிட்டோம், கடைசி காரா வரலாம். இந்த காரை இந்த செட்ல மட்டும் கரண்ட் எவ்வளவு நேரம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி காரா நாங்க வர்றோம். எங்க கார் அந்த கேட் விட்டு வெளியே வந்த உடனே அங்கேயும் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கரண்ட் இல்லாம தான் இருந்தது. இந்த பஞ்சபூதங்களும் அம்மாவுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் முன்னுங்க சாதாரணமா அம்மா ஒரு இடத்துலயும் போறப்பெல்லாம் காமிச்சாங்க. அதே மாதிரிங்க அந்த சுற்றுப்பயணத்துல போயிட்டு இருக்கும்போது பகல் நேரம் ரயில்வே கேட்டு போட்டான். அப்புறம் எல்லா வண்டியும் நின்று போச்சு. அம்மாவை கீழே இறங்குறாங்க. இறங்கின அடுத்த செகண்ட் பாருங்க, ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி இந்த பக்கத்தால இருந்து ஒரு பரலாங்க தூரத்துல ஒரு குடிசைகள் 10-30, அந்த குடிசையில இருந்து மக்கள் எல்லாம் ஒடியாந்தாங்க. குழந்தை குஞ்சோட ஒடியாந்து எல்லாரும் அம்மா கால வந்து கும்பிடுறாங்க. குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்கறாங்க. அம்மா பேர் வைக்கிறாங்க. அவங்க நோயில் உள்ளவங்க எல்லாம் அதுக்கு மருந்து கேட்கறாங்க. அம்மா மருந்து சொல்றாங்க. அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. அதுக்கு அம்மா தீர்வு சொல்றாங்க. இது எல்லாம் அப்படியே மருவத்தூர்ல பாத பூஜை நடக்கவே வரிசையா நடந்துட்டே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம். அப்புறம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான் மறுபடியும் அம்மா கார்ல ஏறிக்கு வர்றாங்க. ஏறிக்கு கார் கதவை சாத்தினே இப்ப கேட்டு திறக்குதுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த எந்த ரயிலும் போகவும் இல்லைங்க, வரவும் இல்லைங்க. இந்த மாதிரி அந்த ஏழை மக்களுக்கு அருள்பாலிக்கணும் அப்படிங்கறக்காக அம்மா தானே கேட்ட போட்டு தானே அந்த வேலை முடிஞ்சோன்னு தானே கேட்ட திறந்து முட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொரு முறை அத மாதிரி அந்த திருத்தணி இந்த பகுதியெல்லாம் சுற்றுப்பயணம் போகும்பொழுது அம்மா கூட அங்க திருத்தணி கோயிலுக்குள்ள போறோம். பூர்ணகும்ப மரியாதையோட அந்த புரோகிதர்கள்லாம் வரவேற்று கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க இப்படி திரும்ப உடனேயுமே அப்படியே பின்பக்கமாவே போய் அப்புறம் கடைசி அந்த நிலைப்படி வந்தோடனே திரும்புவாங்க. அப்படி திரும்பினோடனே அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கொரட்டை வாசல் மேல வாசப்படி மேல அந்த உயரமான வாசப்படி மேல விநாயகர் சிலை இருக்குதுங்க. அதுக்கு 2 கையும் தூக்கி போய் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அம்மா கையில இருந்து ஒரு மல்லிகைப்பூ மாலை போய் விநாயகருக்கு விழுகுது. இது அவங்க அந்த அர்ச்சகர் எல்லாம் பார்க்க முடியாது, அவங்க திரும்பி போறாங்களே. அடுத்து கருவறை முன்னால போய் எல்லாம் நிக்கிறான். அவன் அர்ச்சகர் முருகனுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு.
அப்புறம் அவர் வந்து ஒரு செகண்ட் கீழே குமிஞ்சு ஏதோ எடுக்கிறார். அப்படி பண்ணும்போது அவர் பார்க்காத மாதிரி அம்மா மறுபடியும் தன் கையை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்றாங்க முருகனை. அம்மா கையில இருந்து உதிரி பூக்கள், மல்லிகை பூக்கள் போய் முருகனுடைய விக்கிரகத்துல உழுகுதுங்க. இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள். அம்மா டூர்ல போனா அப்பெல்லாம் நாங்க இளைஞர்களா இருந்ததுனால ஓடுறதுக்கு சௌரியமா இருந்தது. ஓடுறது திட்டு ஓடுறது, அங்க போய் அந்த அதிசயங்கள் எல்லாம் பாக்குறது, இதுதான் எங்களுக்கு காண கிடைக்காத பேரா இருந்து அந்த காலத்துல. அது மட்டுமல்ல சக்திகளே, அம்மா அவர்கள் வந்து அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க ஊர்ல ஒரு 65 வயசு உள்ள ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ரமா. அவங்களுடைய மகன் எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஒருத்தர் ஃபாரின்ல இருக்கிறாரு, ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கிறாரு. 2 பசங்க கல்யாணமாய் எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இவருடைய கணவர் இறந்து விட்டார். ஆனா பசங்கெல்லாம் நல்லா அம்மாவுக்கு கவனிச்சுக்கிறாங்க. அவருக்கு ஒரு பங்களா கட்டி கொடுத்து, கார் கொடுத்து எல்லாம் நல்ல முறையில வச்சுக்கிறாங்க. வேலைக்கார பொம்பளை ஒண்ணு இருக்கிறாங்க. இவங்க கணவர் உயிரோடு இருந்த காலத்துல அவருக்கு ஓம் சக்தின்னு ஆகாது, ஜென்ம விரோதம். ஆனா இந்த அம்மா வீட்டுக்காரருக்கு தெரியாம அம்மா கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. இதை தெரிந்து கொண்ட அவரு மறுபடி வீடு வந்து சேர்ந்த உடனேயுமே பொண்டாட்டிய வளைச்சு பிடிச்சி முதுகுல குத்துவார். ஓம் சக்தி கோயிலுக்கு போவையா, ஓம் சக்தி கோயிலுக்கு போவையா அப்படின்னு அடிப்பார். இந்த அம்மா கொஞ்சம் கூட பயப்படாம அடி வாங்கிட்டு அப்படித்தான் போவேன் அப்படிம்பாங்க. அப்புறம் அவர் இறந்துட்டாரு. பசங்க நிலமையில பாத்துக்கிறாங்க. அப்புறம் இந்த அம்மா அடிக்கடி மருவத்தூர் வந்துட்டு போயிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. தனியாத்தான் இருக்கிறாங்க. ஒரு நாள் டிரைவருமே வீட்டுக்கு போயிட்டாரு, வேலைக்கார பொண்ணுமே வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுச்சு. யாரும் இல்லை, தனியா இருக்கிறாங்க. அந்த நிலையில இரவு 9 மணி பயங்கரமா மழை பிடிச்சிக்குச்சு. ஈரோட்ல கொட்டது, இடி மின்னல், டமாமா டுமீர்னு என்னென்னவோ கலாட்டா. தனியா இருந்த மட்டும் பயந்துச்சு. ஐயோ தனியா இருக்கிறோமே, வயசு மேல ஆயிப்போச்சு, இப்படியே செத்து போயிட்டு என்ன பண்றது, அனாத பணமாவெல்லாம் கிடப்போம், பசங்கெல்லாம் திக்காளிக்கு ஒருவருக்கு இருக்கிறாங்களே, இந்த வேலைக்கார பிள்ளையும் கூட இல்லையே அப்படின்னு நினைச்சு பயந்து நடுங்குது. அந்த நிலையில அவங்க வீட்டு பூஜை ரூம்குள்ள இருந்து பங்காரமா வெளியே வர்றாங்க. வெளியே வந்து இந்த அம்மா அம்மா ஏன் இப்படி பயந்து சாகுற, உனக்காகத்தான் நான் இங்க இருக்கிறேன், ஏன் இப்படி பயப்படுற, எந்திரிச்சு போய் திருச்சியில இருந்து ஒரு எலும்பு பழத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாங்க. இது பயம் போயிடுச்சு. அம்மா பார்த்தோன்னே அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு எலும்பு பழத்தை கொண்டு வந்து அம்மா கையில கொடுக்குது. அதை வாங்கிட்டு அம்மா பூஜை ரூம்குள்ள போய் மறைஞ்சிடுறாங்க. இப்படி இதே மாதிரி இன்னொரு பக்த சக்திகளை மதுரையில் இருக்கிறாங்க. பேர் மறந்து போச்சு, ஆனா புவனேஸ்வரின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி பகல் நேரத்துல மன்றத்துல ஏதோ ஒரு வேலை வச்சிருக்கிறாங்க, தொண்டுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ ஒரு சிறு பெண் வந்து சொல்லுது, அக்கா அவங்கள மன்றத்தை கூப்பிடுறாங்க, தொண்டு செய்ய போகணுமாம்மா, நேரமாச்சு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த அம்மா வந்து மருவத்தூர்ல இருந்து அம்மா பாட்டு அடங்கிய கேசட்டை கொண்டு வந்து போட்டு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறம் போலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அந்த நிலையில திடீர்னு அம்மா தோலை யார தொடுறாங்க. திரும்பி பார்த்தா பங்காரம்மா நிக்குது. மகளே பாட்டு அப்புறம் கேட்டுக்கலாம், போய் முதல்ல தொண்டப்பாரு போ, மன்றத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. பதறி அடிச்சு போய் எந்திரிச்சு ஊட்ட பூட்டிட்டு மன்றத்துக்கு ஓடிடுச்சுங்க சக்திகளை. இந்த மாதிரி அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க மருவத்தூர்ல, அதனால ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு, நம்ம கவனிக்கிறதில்ல அப்படிலாம் நினைக்காதீங்க. கூடவே இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் அம்மா சொன்ன மாதிரி ஆன்மாதான் அம்மா, ஒவ்வொருடைய ஆன்மாவிலும் கூடவே இருக்கின்றார்கள். அந்த ஊர்வலத்துல அந்த பையன் வந்து அம்மா உங்களை ஸ்டேஜ்ல காணாமேன்னு கேட்டதுக்கு வருத்தப்பட்டதுக்கு, ஏன்டா போய் வருத்தப்படுற, அந்த ஊர்வலத்துல கலந்து லட்சக்கணக்கான பக்தர்களுடைய ஆன்மாவில் நான் இருக்கிறேன் அல்லவா, அப்ப அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணாவே என்ன தரிசனம் பண்ணதாக தாண்டா அர்த்தம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அந்த மாதிரி சக்திகளை எல்லா இடத்துலும் அம்மா நீக்கமர இருந்திருக்கின்றாங்க. அதனால நம்ம எல்லாரும் தைரியமா இருக்கலாம் சக்திகளை. ஓம் சக்தி பராசக்தி.